தம்பி எப்போதுமே பாலை நல்லா ஸ்ட்ரோக் பண்ணும்போது இந்த மாதிரி மேலே பிடிச்சி ஸ்ட்ரோக் போடு சரியா. எப்போ பார்த்தாலும் கீழே பிடிச்சிட்டு இருக்காது, அது எல்லா டைமும் மிஸ்டேக்காக தான் இருக்கும். ஹாய் ப்ரோ, இன்னைக்கு நம்ம லைஃப் சேஞ்சிங் அதான் நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதை பற்றின விளாக் பார்த்துலாமா ப்ரோ? நம்ம கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா தென்காசி ஸ்டார் லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ். உங்களுக்கு வீடு இடம் வாங்க விற்க எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. நம்பிக்கையான முறையில் சூப்பராகவே உங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். இந்த தொழில் மூலம் எனக்கு கிடைக்கிற லாபத்தில் என்ன மாதிரி ஊருக்கு கஷ்டப்பட்ட பசங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு என்னால் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ, அதாவது அவங்களுக்கு முடிஞ்ச ஹெல்ப்பை நான் சூப்பராகவே பண்ண போகிறேன். அதை நீங்கள் கண்டிப்பாக வீடியோவில் பார்ப்பீங்க. ப்ரோ, உங்கள் தம்பியான எனக்கு இந்த பேஜை ஃபாலோ பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ப்ரோ. அப்படியே எனக்கான குட்டி ஸ்டோரி, அதாவது குட்டி விளாக் பார்த்துலாமா வாங்க. பொதுவா பெரியவங்க எல்லாம் ஒரு தொழில் தொடங்கினா நல்ல விதமா சாமியை கும்பிட்டு ஆரம்பின்னு சொல்லுவாங்க. அதனால நான் எங்க அண்ணன் பெரிய ஐயப்பன் பக்தன், அதனால கேரளா பார்த்து வண்டியை விட்டுட்டோம். கேரளாவில் இருக்கும் முக்கியமான 5 ஐயப்பன் கோவில்ல இந்த ஐயப்பன் கோயிலும் ஒன்று. நாங்க வந்த இடம் பாத்தீங்கன்னா ஆரியங்காவு ஐயப்பன் சாஸ்தா கோவில். இங்கு சிறுவயது ஐயப்பனாக காட்சி அளிக்கிறார். இங்க ரூல்ஸ் பாத்தீங்கன்னா 10 to 50 வயது பெண்களுக்கு மட்டும் உள்ள அனுமதி கிடையாது. சுத்தி பாத்தீங்கன்னா காடு சூழ்ந்த ஒரு அமைதியான சூப்பரான இடத்துல இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. மண்டல கால முடிவுல இங்க திருவிழா வந்து வேற லெவல்ல பட்டையை கிளப்புமா. கண்டிப்பா நீங்களும் ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்க. அப்படியே சாமி நல்லா கும்பிட்டுட்டு கம்பெனி பேரையும் சாமி பூஜையில வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு அங்கிருந்து அப்படியே கார் எடுத்துட்டு கிளம்பிட்டோம். போற வழியில பாருங்க என்ன அழகா பிளேஸ் இருக்குன்னு. இயற்கையை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு கருப்பட்டி காப்பி கடையில வந்து வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு எனக்கு ஒரு கருப்பட்டி களி ஆர்டர் பண்ணாரு, எனக்கு ஒரு பிரெட் அல்வா ஆர்டர் பண்ணிட்டு இந்த தண்ணிக்கெல்லாம் அந்த புதினா இலையை போட்டு வச்சிருக்காங்க. இந்த வெயிலுக்கு குடிக்கும் போது தொண்டைக்கு அவ்வளவு இதமா இருந்துச்சு. அப்படியே உட்காந்து பேசிட்டு இன்னைக்கு vlog ஸ்டோரியை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நாளைக்கு பார்க்கலாம். பை பை, டாடா.